அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் இருந்து அதனுடைய 16ஆம் வசனம் வரை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டுல 288ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டுல 288ஆம் பக்கம். எல்லாரும் வாசிப்போமா? உன் இளமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் எல்லாம் சேர்ந்து அப்படியே வாசிப்போமா? நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தால் உன்மேல் கைகளை வைத்த போது நீ தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை குறித்து அசதியாயிராதே. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். அல்லேலூயா. இந்த வசனம் எதற்கு புரிந்தது? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு யார் என்றால் ஒரு சபையினுடைய போதகர். யார்? ஒரு சபையினுடைய போதகர். ஒரு சபையை எப்படி நடத்த வேண்டும், அந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஜனங்களே, இது சபை போதகருக்கு மட்டுமல்ல, சபை ஜனங்களுக்கும் இது பொருந்தும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நன்கு கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 நிருபத்தில் பல காரியங்கள் எழுதுகிறார். இது எதற்காக என்றால் ஒரு மனிதன் தேவனை ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது இப்படியாக சொல்லுகிறார். மாயமற்ற விசுவாசம். நல்ல கவனியுங்கள். விசுவாசம் என்று சொல்லவில்லை, மாயமற்ற விசுவாசம். நாம் அதை குறித்து தெளிவாக பார்த்தோம். அது முதல்ல பாட்டிட்டு இருந்துச்சு, பாட்டிட்டு அம்மாக்கு வந்துச்சு, அம்மாட்டு இருந்து பிள்ளைக்கு வந்துச்சு. நல்ல கவனியுங்கள். ஒரு காரியம் சொல்லிக் கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை, விசுவாசத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அந்த விசுவாசம் உங்கள் பிள்ளைகளை நடத்துவதற்கு போதுமான அந்த வசனத்தை வாசிக்கலாமே. நம்ம போன பகுதியில் அந்த காரியத்தை வாசிக்கிறோம். வாசிங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் இருந்து பாருங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய லோயிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறது. தேவ ஜனங்களே, விசுவாசம் அல்ல, மாறாக மாயமற்ற விசுவாசம். விசுவாசிக்கிறது என்று பெயரளவில் சொல்லுவதல்ல, மாறாக தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதே மாயமற்ற விசுவாசம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. முதலாவது பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய மாயமற்ற விசுவாசம் எப்படி இருக்கிறது தெரியுமா? உன்னில் நிலைத்திருக்கணும். அது உனக்குள் இருந்து உன் சபை குடும்பங்களுக்குள்ள போகணும். அது அவர்களுக்குள் நிலைத்திருக்கிற பொழுது அது அதிக பலனை கொடுக்கும். கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. இரண்டாவது இப்படியாக சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை குறித்து சொல்லாதபடி தேவ வரத்தை குறித்து நீ ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. முதலாவது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீமோத்தேயுக்குள் இருந்த மாயமற்ற விசுவாசம். இரண்டாவது வேதம் சொல்கிறது அவனுக்குள் இருந்த தேவ வரம். மூன்றாவது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, புத்தி என்று சொல்லவில்லை, தெளிந்த புத்தி என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதோடு நின்று விடாதபடி சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ தீங்கு அனுபவி. ஏனென்றால் உண்மையில் இருந்த அழைப்பு சாதாரணமான அழைப்பு அல்ல, அது பரிசுத்த அழைப்பு என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதோடு நின்று விடாதபடி ஆரோக்கியமான வசனங்களை நீ கை கொண்டு போது என்று சொல்லப்படுகிறது. ஆரோக்கியமான வசனங்களை நீ போது என்று சொல்லாமல் அழகாய் சொல்லுகிறார், அந்த வசனங்களை நீ கை கொண்டிரு, அதை நீ பிறருக்கு கற்றுக்கொடு என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதன் தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவி உனக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவரை நீ உனக்குள் காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவில் நீ பலப்படு, நல்ல போர் சேவகனாயிரு, பாடுகளை சகித்துக் கொள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதன் விடாதபடி எச்சரித்து வருகிற ஜனங்களுக்கு புத்தி சொல்லு. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எங்கே எச்சரிப்பு இல்லையோ அங்கே ஜனங்கள் மனம் போல வாழ்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் தேவை இல்லை என்பது அல்ல, ஆனால் அதுதான் முக்கியம் என்று வருகிற பொழுது அங்கே ஒரு தவறு இருக்கிறது. எத்தனை சொல்ல புரிகிறது? ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதம் அவசியம். தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்ப நம்ம தேவனை தேட ஆரம்பிக்கிற பொழுது ஆசீர்வாதங்களை தேடி வருகிறது என்று வேத வாக்கியங்கள் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. நாம் எதை காண்பிக்கிறோம்? தேவனை காட்டுகிறோமா, அல்ல தேவனை தேடி நம் பின்னால் வருகிற ஆசீர்வாதங்களை காண்பிக்கிறோமா? நன்கு கவனியுங்கள் தேவ ஜனங்களே. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே
எதை நான் தேடி போக வேண்டும், எதை நான் காண்பிக்க வேண்டும்? தேவனை காண்பித்துக் கொடுங்கள். நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள், உங்களுக்கு இருக்கிற வியாதி மறையும்னு சொல்லணும். எப்படி? தேவனை விசுவாசியுங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி மறையும், பாடுகள் மறையும், பிரச்சனைகள் மாறும். ஆனா நல்ல தெளிவா சொல்லி கொடுக்கணும். உள்ள வந்த உடனே நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா இன்னும் பல பாடுகளை சகிக்க வேண்டிய நேரிடும். என்ன சபைக்கு வந்துட்டு அவங்க பிரச்சனை எல்லாம் முழுவதுமா இல்லங்க. என்னைக்கு சபைக்குள்ள வர்றோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அடுத்த பிரச்சனை தேவன் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறதே தெரியுமா? நீங்கள் பாடுகளை சகித்துமானால் அங்கே ஆளுகள் செய்யணும். அங்க ஆளுகள் செய்யணும், பாடுகளை சகித்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அதனால பாடு இல்ல, உபத்திரவம் இல்லைன்னு சொன்னா நம்பாருங்க. பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. அதை மத்திய பாதுகாப்பு இயேசு உண்டு. எல்லாரும் கருத்தை உயர்த்தி எதுவும் இருந்துட்டு போயிடும். காரணம் என்னோட இயேசு இருக்கிறார். அந்த 6 ஆண்டு வேலையில பாருங்க, இயேசு நம் படகில் உண்டு. ஆகவே நாம் எழுந்து போவதில்லை. அல்லேலூயா. பெருமையானது முன்ன அறிந்ததுனால்தான் பேதுருவின் படகில் இயேசு வந்தார். எத்தனையோ படகுகள் இருந்தது, யாருடைய படகில் இயேசு ஏறவில்லை. வேறு தெளிவாய் சொல்கிறது, அவன் பெருமையானவன் என்பதை அறிந்து வந்த உடனே அவனுக்கு வலைய வீச சொல்லல, அவனுக்கு வேண்டிய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. வாசிக்கிறீங்களா? அவருடைய போட்ட உள்ள தள்ளிட்டு போய் அதிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அவன் அந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறான், அதை விசுவாசிக்கிறான். அந்த நேரத்தில் இயேசு இப்படியாக சொல்கிறார், ஆழத்தில் கொண்டு நீங்கள் வலைகளை வீசுகிறார். சொல்றான், ஐயரே நாங்கள் ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்க வலையில ஒண்ணு கிடைக்கல. ஆனால் உங்களுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். தேவ ஜனங்களே, ஒரு மனிதனுக்குள் விசுவாசம் வர வேண்டுமானால் அவருக்குள் கிறிஸ்து என்ற வார்த்தை உள்ளே சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பின்புதான் அவருக்குள் அது கிரியை செய்யும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, 2 படகுகள் அமிழத்தக்கதாகமா ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சான், ஆனா பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் அதோடு நின்று விடாதபடி அவர் இப்படியாக சொல்கிறார், தேவனுக்கு முன்பாக நிற்க அநேகரை கொண்டு நிறுத்த நீ ஜாக்கிரதை கொள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். தேவ ஜனங்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. முள்ளின் மேல் நடக்கிறது, கல்லின் மேல் நடக்கிறது. அது ரொம்ப லகுவாக இருக்காது. வேதம் தெளிவாய் சொல்கிறது, இடுக்கமான வாசல். எப்படி? பரலோக ராஜ்யத்திற்கு போற வழி விசாலமான பாதை இல்லை, இடுக்கமான வாசல். அதில் அதை கண்டு கொள்ளுகிறவர்களே சிலர்தான். அந்த பாதையை அதுல தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதா. எப்படி கண்டுபிடிக்குமா? தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதா என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு தெளிவாய் சொல்கிறார், மாயம் என்ற விசுவாசத்தில் நிலைத்திரு, தேவ வரத்தினை அனல்மூட்டி எழுப்பு, தெளிந்த புத்தியுள்ளவனாய் இரு, சுவிசேஷத்திற்காய் தீங்கு அனுபவி. உண்மையில் இருக்கிற அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல, பரிசுத்த அழைப்பு. ஆரோக்கியமான வசனத்தை கைக்கொண்டு அதை நீ போதித்துக் கொண்டு உடம்பில் வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி அபிஷேகத்தை நீ இழந்து விடாதே, நீ அதை காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் பலப்படு, நல்ல போர் சேவகனாயிரு, பாடுகளை சகித்துக்கொள், நீ பிறரை எச்சரி, அனைவருக்கும் புத்தி சொல்லு. அது மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாக நீ நிற்பதற்கும் அநேகரை நிறுத்துவதற்கு நீ ஜாக்கிரதை படி என்று சொல்லுவதை பார்க்கப்படுகிறது. வாசிக்கலாமே. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அதனுடைய 22, 23 வசனங்கள் ஒருவர் வாசிக்கலாமே. ஆயத்துக்குரிய கிறிஸ்துவுக்கு நீ விலை கோரி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுக்குள்ளே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தீனமும் அயுக்திமான தர்க்கங்கள் சண்டைகளை விளைவிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதகர் சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதோடு நின்று விடாதபடி எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக. நம்மளோடு பேசுறவங்க மனம் திரும்பணும்னா எல்லாவற்றையும் சகித்துத்தான் ஆக வேண்டும். எல்லாரும் ஒரு விசை கரங்களை உயர்த்தி, தேவ ஜனங்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல, அதை சகித்துத்தான் வாழ வேண்டும். பிரச்சனை உண்டு. ஆனால் அந்த பகுதி அழகாய் சொல்லுகிறது, எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புவதை அருளத்தக்கதாகவும், பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் முடியுமா? கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், எச்சரிக்க வேண்டிய இடத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா வேதம் சொல்லுகிறது, சாந்தமா புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல சாந்தமா சொல்லணும். அங்க போய் நின்றுட்டு ஆண்டவர்கள் அடிப்பார்னா அந்த பக்கமே வர மாட்டான். சொல்லுவாங்க, மூக்கு அறுத்தவனுக்கு சுவாசம் தெரியுமா? மூக்கு அறுத்தவனுக்கு சுவாசம் தெரியாது. அப்ப என்ன, முதல்ல மூக்க வெட்டிடக்கூடாது. அவன் சுவாசிக்கூடிய, அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவு அவனுக்குள்ள புகுத்தி விட்டு முதல்ல சுவிசேஷம் சொல்லி சபைக்குள்ள கொண்டு வரணும். பின்பு உபதேசம் சொல்லி அவனை பரலோகத்தை கொண்டு சேர்க்கலாம். எப்படி? சுவிசேஷத்தை சொல்லி எங்க கொண்டு சேர்க்கணும்? சபையில கொண்டு சேர்க்கணும். உள்ள வந்து அவனுக்கு உபதேசத்தை கொடுத்து பரலோகத்துல கொண்டு
சொல்லட்டா, அன்றைய சீசர்கள் என்ன செஞ்சாங்களா தெரியுமா? ஜனங்களை விசுவாசிகளாய் மாற்றினார்கள். விசுவாசிகள் வரும் நாட்களில் சீசர்களாய் மாறினார்கள். அவங்க சும்மா இருக்கிற சீசர்கள் அநேக சீசர்களை உருவாக்கினார்கள். அதனாலதான் சொல்லுகிறேன், சபைக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா, விசுவாசித்து உள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்கள் சீசர்களாய் மாறி விட வேண்டும். அவன் தெளிவாய் சொல்கிறது, குருவை பின்தொடர்கிற சீசர்கள் அவர் தனக்காய் வாழ்வதில்லை, அவர் பிறருக்காய் வாழ்வார். அல்லேலூயா. அதனால குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார். குருவை தொடரும் சீசர்களும் குரு போல மாறிடுவார். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் நாமம் தரித்தவர் யாவருமே அவர் பாதையில் நடப்போம். அவர் பாதையில் நடப்போம். பிறந்தார் பிறந்தார் வாழவர் புவி மாறிட புகழ் பாடிட. பிறந்தார் வாழவர் புவி மாறிட புகழ் பாடிட. பிறந்தார் தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கொலவரோ. தந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கொலவரோ. மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றோம். டிசம்பர் மாசம் ஆனாதான் அந்த பாட்டு, இல்லைன்னா இந்த பாட்டு. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு நாளும் இயேசு நம் இருதயத்தில் பிறக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, கன்னி மரியாள் சுமந்தது 10 மாதங்கள், நாம் தினமும் சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவ ஜனங்களே, நீ மனம் செல்வியவனாய் இரு, நல்ல போராட்டத்தை போராடு. ஏன் தெரியுமா? சிலர் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். அவர் பவுலை விட்டு பிரிந்தவர்களுக்கு வருத்தம் இல்லை, தேவனை விட்டு பிரிந்து போனார்கள். தேமாவும் இவனையும் அலெக்சாந்தரையும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவருக்கு சிலருடைய வாழ்க்கை சரித்திரத்தை காண்பித்து அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் தேவனை விட்டு பிரிந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் நீ கவனமா இரு. அல்லேலூயா. அலைகளை மீது சத்தமாய் அல்லேலூயா. அதோடு நின்று விடாதபடி சொல்கிறார், வேற்றுமையான உபதேசத்தை போதிக்காதபடி நீ எச்சரிக்கையா இரு, நல் மனசாட்சி உடையவனாய் இரு. அதோடு நின்று விடாதபடி எல்லாருக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அதாவது அதிகாரிகளுக்காக, ஆளும் தலைவர்களுக்காக. நீங்க நல்ல கவனிங்க, ஒரு ஜெப குறிப்பு வருதுன்னா முதல்ல இதை சொல்லிதான் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு பவுல் தீமத்தை எழுத நிருபம் அன்றைக்கு ஒரு தேசத்துள்ள அசைவை கொண்டு வந்து, நான் நம்புகிறேன் நம்ம இன்றைக்கு ஒரு அசைவை கொண்டு வரும். அல்லேலூயா. அதற்கு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஆகவே நீ தேவன் உனக்கு தந்திருக்கிற அந்த சத்தியத்திலே நிலைத்திருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம், 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் ஒரு முறை கூட வாசிக்கலாமே. நல்ல கவனிங்க, என்னுடைய செய்தியின் தலைப்பு மாதிரியாயிரு. எப்படி சொல்லுங்க, இப்பதான் செய்தியின் தலைப்புக்கே வந்திருக்கு. செய்தியின் தலைப்பு இனிதான் செய்தி. அல்லேலூயா. என்னது? மாதிரியாயிரு. கண்ணாடியில போய் பார்க்கும் போது நான் அல்ல, எனக்கு இருக்கிற கிறிஸ்து. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க, நீ சபையில போதிக்கிறா, அநேக விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. வெளியே போறவர்கள புறச்சாதிகள் மத்தியில் நீ மாதிரியாயிரு. உன்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காணும்படியாக நீ மாதிரியாயிரு. அல்லேலூயா. அதனால வேதம் சொல்கிறது, பூர்வ பாதை வழி எவைகள் என்று கேட்டு அறியும்படியாக நீ வழியா இருப்பினா உன்னை போக்கி அநேகர் கடந்து வருவார்கள். அல்லேலூயா. பாருங்க, நகோமியை பார்த்து சொல்றா, நீ போற இடத்துக்கு நானும். யாராவது வந்தாங்களோ பின்னாடி வரல. ஏன் தெரியுமா? நம்ம சரியான வழியை இன்னும் ஜனங்களுக்கு காண்பிக்கவில்லை. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை காண்பிக்கிற மாதிரியாய் மாறவேண்டும். சொல்லுங்க, என்னை காண்கிறவர்கள், சொல்லுங்க வாய் திறந்து, என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண. அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவனா வாழக்கூடாதுங்க, கிறிஸ்துவாக இந்த பூமியில் வாழ வேண்டும். அதற்காகவே தேவனை அழைத்திருக்கிறார். தேவ ஜனங்களே, சொல்லுங்க, இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஒரு மாதிரியான வாழ்க்கை, கிறிஸ்துவை காண்பிக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. தேவ ஜனங்களே, ஒரு காரியம் சொல்லிட்டா, நாம் மட்டும் கிறிஸ்துவை காண்பிக்க ஆரம்பித்து விட்டோமானால் நம் இந்திய தேசம் கிறிஸ்தவ நாடாய் மாறிவிடும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. ஆமாங்க, நம்ம சரியா காண்பிக்காததுனால பேசுறது ஒண்ணு, செய்கிறது ஒண்ணு. எப்படி? நம்ம பேசுறது ஒண்ணு, அப்படி அல்ல. எதை பேசுகிறோம் அதை செய்கையில் கொண்டு வர வேண்டும் என்று தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாமே. 1 தீமோத்தேயு 3 அதிகாரம், 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து அவர் இப்படியாக சொல்லுகிறார், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியான நல்ல கவனிக்கணும். நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றம் சாட்டப்படாதவர்களும், வாசிப்போமா எல்லாரும், ஒரே மனைவியை உடையவனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும்,
யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமச்சரமா இருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்க உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய். எந்திரிமா பவுலுக்கு வார்த்தையை சொல்கிறாரு, ஏலியின் பிள்ளைகளை அவன் சரியா வளர்க்கலங்க. ஏலியின் பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, சபைக்கு வருகிற பிள்ளைகளோடு தேசித்தனம் பண்ணுகிறாங்களேமா, பிள்ளை எதுக்குமா வரும் சபைக்குள்ள, எதுக்குமா வரும், நீ பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரிக்க வேண்டிய ஊழியர்களின் இணை என்ன? அன்னைக்கு வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவ ஜனங்களே ஜாக்கிரதையாயிரு, வருகின்ற விசுவாசியத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே அவர் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அநேகருக்குள்ள பண ஆசை, பண இச்சைகள் உள்ளே நுழைந்து இன்னைக்கு அநேகரை திசை திருப்பி விட்டது. ஒரு காரியம் சொல்லட்டா, வெளியே ஆடுகள் உள்ளே ஓநாய்களாய் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னமா வெளியே வெளியே வெள்ளையும் வெள்ளையும், உள்ளே வேதம் தெளிவாய் சொல்கிறது. அதாவது நல்ல அழகா சொல்லுவாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. இப்படித்தான் இன்றைக்கு அநேகரை வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஏழையின் பிள்ளைகள் அப்படித்தான் உபதேசிக்க வேண்டியவர்கள், கிறிஸ்துவின் அன்பை காட்ட வேண்டியவர்கள். நல்ல கவனிங்க, உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டியவர்கள் யார்? ஆசாரியர்கள். அவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள், கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள். யாருமா? ஏழையின் பிள்ளைகள், ஆசாரியர் பிள்ளைகள். இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்து இயேசுவை காண்பிக்க வேண்டிய ஊழியர்கள் தன்னுடைய வழியை வேறு வழியில கொண்டு செல்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் மனம் போல வாழ்கிறார்கள், தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்கிறார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளை எப்படி சொன்னான்? நான் சொல்றேன், சபையில ஆவியானவர் தான் நடத்தணும். இன்னைக்கு எந்த சபை ஆவியானவர் நடத்துகிறார்? இந்த ஊழியக்காரர் ஒரு பிரபலமான ஊழியக்காரன் மகன் கேட்கிறான், எந்த சபை இன்னைக்கு ஆவியானவர் நடத்துகிறார்? யாரை ஆவியானவர் நடத்துகிறார்? நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்க அப்பா ஆவியில் நடத்தப்படவில்லை என்பதற்காக எல்லா சபையும் குற்றப்படுத்தக் கூடாது. அல்லேலூயா. தேவ ஜனங்களே, இன்னைக்கு வெளியில ஒன்று உள்ளே ஒன்று அப்படி அல்ல. உள்ள இருக்கிறது வெளியே, வெளியே இருக்கிறது உள்ள. இதற்கு சொல்ல புரியும் தெரியல, எதை பேசுகிறதோ அதையே செய்கையில் காண்பிக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் தெளிவா சொல்கிறார், கண்காணியானவன், குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவி உடையவனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியர் விமர்சரிக்கிறவனும், போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கக்கூடாதுன்னா, மதுவான பிரியனா இருக்கக்கூடாது, அடிக்கிறவனா இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை எச்சரிக்கிறவனா இருக்கக்கூடாது, சண்டை பண்ணவனா இருக்கணும், பண ஆசை இல்லாதவனா இருக்கணும், தன் சொந்த குடும்பத்தை நடத்துகிறவனா இருக்க வேண்டும், பிள்ளைகளை நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படியப்பட்டவருமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாக இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அத பவுல் சொல்றாரு, நான் போன பிறகு உங்களை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். அந்த ஓநாய்கள் வந்து என்ன சொல்லுனா, நீங்கள் விவாகம் பண்ணாது இருக்கவும். வாசிக்கிறீங்களா? எத்தனை வாசிக்கிறீங்க? நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வருவார்கள். இன்னைக்கு ஓநாய்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? எப்படி இருக்கிறாங்க? பவுல் சொன்னார் பாத்தீங்களா, நான் போன பிறகு வருவான், வந்து சொல்லுவான், நீங்க விவாகம் பண்ண வேண்டாம் சொல்லி. என்ன இருக்குதா இல்லையா? இந்த உபதேசம் இருக்குதா இல்லையா? ஜிபிஎம்ல இருக்குதா இல்லையா? அப்போ இது என்ன உபதேசம்? வேதத்திற்கு புறம்பான உபதேசம். அல்லேலூயா. சத்தியம் இருக்கிறது, அந்த சபைகளுக்குள்ள சத்தியம் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனுக்கு விரோதமான காரியங்களும் சில சபைகள் காணப்படுகிறது. அல்லேலூயா. நல்ல வெள்ளை வெள்ளையும் தான் போட்டிருப்பாங்க, ஆனா பேசுறது ஒண்ணா இருக்கும், செய்கிறது. நம்ம சின்ன பிள்ளைங்கள்ல இந்த கதை கேட்டிருப்போம். ஒரு நாட்டு ஒரு கோழியை பிடிச்சி, தெரியுங்களா அந்த கதை? ஆமா, கோழியை பிடிச்சி தன்னுடைய வேலைக்காரனை கொடுத்து விட்டு, நான் திருப்பலியை நிறைவேற்றி விட்டு வருகிறேன், சமயத்தில் வச்சு சொல்லி போயிட்டார். அப்போ எனக்கு நீங்க தெரியும், சபை பக்கத்துல தான் வீடு. அப்ப இவர் பிரசங்கம் பண்ணுகிறார், பிறருக்குள்ள யாதொன்று நிச்சயம் இருப்பாய் பிரசங்கம். இது வேலைக்காரன் பார்த்துட்டு இருந்தாங்களா, இவனுக்குள்ள ஒரு மனமாற்றம், கேட்டு ஒரு மனமாற்றம். கோழி தான் இவர் வாராது, கோழிக்கறி நினைச்சிட்டு வந்தாங்க, மரக்கறி வாங்கி குழம்பு வச்சிருக்கு. என்ன கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொன்னா, ஏன் ஐயா நீங்க பிரசங்கம் இருப்பீங்களா, அதுல என்னுடைய மனமாற்றம் அடைஞ்சிட்டேன். அவரு சொன்னாராம், ஊருக்கு தாண்டா பிரசங்கம், நமக்கு நீ அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, நன்கு கவனியுங்கள். நம்முடைய பேசுறது ஒண்ணு, செய்ய ஒன்றா இருக்கக்கூடாது. ஆனா சொல்கிறாரு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லப்படுகிறது. நின்று விடாதபடி அவன் எப்படி இருக்கணும்னா, அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் இல்லாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்க வேண்டுமா? வெளியிலிருந்து வர ஒருத்தர் சொல்லணும், நீங்க நல்லவங்களே. அதான் இயேசு சொல்லுவாரு, என்னை குறித்து நான் சொல்லுகிற சாட்சி அல்ல, என்னை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சியிடுவார்.
அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் உங்களுக்கு இன்னும் புரியும்படியா சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4 to 6 வரை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4 to 6 வரை. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம் நம்பிக்கையுள்ளவராகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்களே எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரிப்படியே நீங்கள் ஏக சிந்தனையுள்ளவராய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நமக்கு மாதிரி யாரு? இயேசு. நமக்கு மாதிரி யாரு? இயேசு. வேற யாரையாவது இவரை போல இருக்கணும்னு யாருக்காவது ஆசை இருக்கா? இவரை போல இருக்கணும். முன்னாடி எல்லாம் சில ஊழியர்கள் சில ஊழியக்காரங்களை பார்த்துட்டு அவங்கள போல பிரசங்கம் பண்ணணும், அவங்கள போல மாறணும் அப்படின்னு சொல்லி தங்களை மாற்றிக் கொண்டார்கள். அவங்கள அட்ரஸ் இல்லை. நல்ல கவனிங்க. நீங்க இயேசுவை மாதிரியாய் காண்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். அதாவது இயேசு ஏன் மாதிரினா அவர் இப்படியாக சொல்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர் எளிமையா இருந்தா இல்லையா? அவர் பேச்சில் மட்டுமல்ல அவருடைய செய்கையில் வெளிப்படுத்தினார். அவர் வந்து விடாதபடி இரக்க குணமுள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னாரு. இரக்கத்தை வெளிப்படுத்தினா இல்லையா? மன்னிக்கிற குணமுள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னார். மன்னித்தாரா இல்லையா? எங்க வரைக்கும் மன்னித்தார்? மரணம் வரையிலும் மன்னித்தார். இன்னைக்கும் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தன்னை அடித்தவர்களை மன்னித்தார், தன்னை காரி துப்பினவர்களை மன்னித்தார், சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார், தன்னை மறுதளித்தவர்களை மன்னித்தார், தன்னை காட்டிக் கொடுத்தவர்களை மன்னித்தார். நம்மளை செய்வோமா? செத்தாலும் முகத்துல செத்த பிறகு நீங்க எப்படிங்க முகத்தை அவன் தான் உங்க முகத்துல வந்து முடிக்கணும். எப்படி? நல்ல கவனிங்க. இயேசு தான் நமக்கு மாதிரி. ஏனென்றால் பேதுரு வந்து இயேசுவிடத்துல கேட்கிறான், என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தாலும் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 770 490 முறை. நம்ம 2 நேரம் மன்னிப்போம், 3வது நேரம் என் பொறுமையை நீ சோதிக்காதடா. ஏன்டா நீ என் பொறுமைய சோதிக்கிறான்? ஆனா இயேசு அப்படி அல்ல. மன்னிக்க வேண்டும் என்று வாயின் வார்த்தையினால் சொன்னவர் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தன்னுடைய மரண வரையிலும் தன்னை தாழ்த்தினார் அல்லவா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. துன்பத்தின் வேளையில், கண்ணீரின் வேளையில், பாடுகளின் வேளையில், அடிக்கப்படுகிற நேரத்தில் எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு எதை பேசினாரோ அதன்படி வாழ்ந்து காண்பித்தார் அல்லவா? அதனால சொல்கிறேன், இயேசுதான் நமக்கு மாதிரி. அல்லேலூயா. மாதிரியாய் வாழ்ந்தாரு இயேசு. மாதிரியாய் வாழ்ந்தாரு, மாதிரியாய் வாழ்ந்தாரு இயேசு. மாதிரியாய் வாழ்ந்தாரு. எத்தனை பாத்திரம் வேதத்தில் இருந்தாலும் இயேசுவை போல் பார்க்கவே முடியாது. எத்தனையோ பாத்திரம் வேதத்தில் இருந்தாலும் இயேசுவை போல் பார்க்கவே முடியாது. எத்தனை பாத்திரங்கள் வேதத்தில் இருந்தாலும் இயேசுவை போல் ஒரு பாத்திரத்தை எடுத்து காண்பித்து விடவே முடியாது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. ஏனென்ற வேதம் சொல்கிறது அவர் பழுதில்லாதவர். எப்படி? பாவம் இல்லாதவர். அதனால வேதம் சொல்கிறது மாசற்ற ஆட்டுக்குட்டி, கரைத்திரை பிழையற்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்காக இந்த கல்வாரியில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த கல்வாரி நாதர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். அப்போஸ்தலர் 11 அதனுடைய 26. அவர்கள் ஒரு வருஷம் காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டு யார் கிறிஸ்துவை தன்னுடைய வாயினால் அறிக்கை இடுகிறார்களோ அவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள். யார் கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காண்பிக்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எப்படி? வெறும் வாயை வடசுட்டு போவதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிக்கிறவர்களே கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்ல வேண்டியதல்ல, என்னை பற்றி பிறருக்கு நான் சொல்ல வேண்டியதல்ல, என்னை பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்து. அவர்கள் கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்ததை பார்த்த அநேகர் அவர்கள் சீசர்கள் வாழ்ந்ததை பார்க்கிறார்கள். பார்த்து சொல்றாங்க, எப்ப இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கிறிஸ்து அவர்கள். எப்படி? கிறிஸ்து பிளஸ் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் சூட்டிக் கொள்ளவில்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. சொன்னா யாரு? அது திருநெல்வேலி போயிட்டா நான் நாடான் கிறிஸ்தவன், அந்த கிறிஸ்தவன், இந்த கிறிஸ்தவன். உண்மை. அதாவது திருநெல்வேலியில அல்வானா ஃபேமஸ். இன்னொன்னு உண்டு, அருவா. அருவாவும் அப்படிதானே? உண்மை இல்லையா? உண்மை. திருநெல்வேலி ஞாபகம் வருது அல்வா. அருவா தான் 2000 வரும். நல்ல கவனி. ஆனா அருவா தான் முன்னாடி நிற்கும். ஏன்னா ஜாதி, மதம், இனம், மொழி இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் ஒரு பிரிவினை. நான் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன். நான் பணக்காரன்,
ஏழை. ஆனா இயேசு எங்கேயாவது யாரையாவது உயர்த்தி காண்பித்தாரா? ஒரு செல்வந்தன் வந்து கேட்கிறான், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதுனா என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, நீ கற்பனையில என்ன செய்யணும்? அவர் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்து கற்பனையில கை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுறாரு. மட்டும் வர உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரத்துக் கொண்டு பின்பு என்னை பின்பற்றி ஏதோ சொல்லுகிறது. அவனுக்கு நிறைய ஆஸ்தி இருந்ததுனால என்ன செஞ்சுட்டான்? நல்ல கவனிங்க. எங்க போனா தெரியுமா? எங்க போனா? ஆனா வேதனைப்பட்ட லாசரோ ஆபிரகாமினுடைய வழியில் போயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. நல்ல கவனிங்க. நமக்கு இருக்குதா பேர் கொடுங்க. 2 இருந்தா ஒன்று கொடுக்கணுமா? ஒண்ணு இருந்தா அதை எடுத்துக்கிட நினைக்கிறது, நீங்க அதை காட்டி கொடுத்துட்டு வந்துடணும். ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்ம எடுக்கிறோமா கொடுக்கிறோமா? எப்படி நம்ம எடுக்கிறோமா கொடுக்கிறோமா? இயேசு அப்படிங்கள எடுக்கிறவராக அல்ல, கொடுக்கிறவராய் அந்த மாதிரி வெளிப்படுத்தினார். அதை சீசர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே கிறிஸ்துவை மாதிரியை காண்பிக்கிறார்கள். கிறிஸ்துவை பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க, சீசர்கள் இயேசுவை போல் வாழுகிறதை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள். நல்ல கவனிங்க. பேதுருடைய வாழ்க்கையில் நான் அப்படியே கொஞ்சம் வேகமா போறேன். பேதுருவை குறித்து வேதம் சொல்கிறது, போர் சேவகர்கள் நடுவே வேலைக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கப்படுகிறது. அங்கே அது உண்டாக்கப்படுவதற்கு காரணம், அந்த வேலைக்காரி இப்படியாக சொல்லுகிறார், நீயும் அவரோடு இருந்தவன் தான், உன்னுடைய பேச்சு அதை காட்டி 3 வருஷம் இயேசுவோடு இருந்தானா பேச்சு மாறி போச்சு. நம்ம எத்தனை வருஷமா இருக்கோம்? நம்ம இன்னும் வெறும் 3.5 வருஷத்துல பேதுருடைய வாழ்க்கை என்ன செய்யுது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பேதுருவா சொல்லுகிறாரு, எல்லாவற்றையும் விட்டுட்டு என்பதே நான் என்ன சொல்லுவேன், நிறைய கடன், இந்த மீனை மட்டும் விட்டுட்டு அப்படிதானே. ஆனா பேதுரு அப்படி அல்ல. அவருக்கு தெரியும், ஒருவர் என்னை தேடி வந்திருக்கிறார், அவருக்கு நான் செல்ல வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 70வது வசனத்தில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களே, என்னுடனே கூட மார்க் 14:70 அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே இருக்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன். ஏம்மா, எத்தனை நேரம் தான் நீ கிறிஸ்துவ மனிதருக்கான பேச்சு காட்டி கொடுக்கிறோம். என்னுடைய உறவின் முறையாக ஒருவர் மும்பை பகுதியில சுவிசேஷத்து நிமித்தம் கடந்து சென்றார்கள். அவங்க போகிற வழியில அவங்களை பார்த்து சிலர் கேள்வி, அதாவது ஒரு குறிப்பிட்ட எல்கை தாண்டிட்டா அவங்க ராஜ்யம் தான். நான் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட எல்கை தாண்டிட்டா அவர்களுடைய ராஜ்யம் தான். அப்போ இவங்கிட்ட கேட்டாங்கன்னா, நீங்க எங்க போறீங்க? அப்ப சொன்னாங்களே, எங்கள் உறவின் முறையாருக்கு திருமணம், அங்க போறோம். அப்ப சொன்னாங்களா, நீங்க கொட்டடிக்கிற கூட்டம் தானே? நீங்க உங்களை பார்த்தாலே உங்க பேசலையே. இப்ப அவங்க நகைய காலத்துல வெள்ளை சட்டை போடல, அவங்க பேச்சு அவர்களை காட்டி கொடுத்தது. நீங்கள் உண்மையாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருந்தால் உங்க பேச்சு, உங்க நடக்க, உங்க செய்தி நீங்கள் யார் என்பதை காட்டி கொடுக்கும். அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க அந்த காரியத்தை, நாங்க கிறிஸ்துவர்களே சொல்லல, யாரும் சொல்லல. ஆனா எங்களை பார்த்தவங்க கொட்டடிக்கிற, அங்க உள்ள கொட்டடிக்கிற கூட்டம் தானே. அப்ப எப்படின்னா பேச்சில் எங்களுக்கு என்ன செய்யுது தெரியுது. நீங்க எதுக்கு போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சுவிசேஷம் சொல்ல போறீங்க. அவங்க காசியில் அப்படிலாம் சுவிசேஷம் சொல்றாங்க. இங்க அந்த புண்ணிய ஸ்தலம் சொல்றாங்களா, அங்கெல்லாம் போய் கிறிஸ்துவனுடைய அன்பு பிறகு என்ன செய்யறாங்க சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் அந்த ஆண்டவர் கிருபையாக பயன்படுத்தினதாக என்னோட பகிர்ந்து கொண்டாங்க. அல்லையா, எப்படி இருந்தாலும் மறைந்து கொள்ள முடியாது. உண்மையாய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதை நிச்சயமாய் ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். அல்லையா, வாசி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். பேதுரு எழுதுகிறார் பாருங்களா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். சுதந்திரத்தை ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும். அவர் சொல்றாரு பாருங்க, இவ மாதிரியாக வாழ்றவன் மட்டும்தான் மாதிரியா வாழணும்னு சொல்ல முடியும். எப்படி இன்னைக்கு நிறைய சபைகளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறார்களே தவிர சபைக்கு போறவங்க ஆசீர்வதிக்கப்படுகிறார்களா? ஒரு விஷயம் யோசித்து பாருங்க. ஆசீர்வாதத்தை பிரசங்கிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனா நான் ஒரு காரியம் சொல்லட்டா, அன்றைக்கு பேதுரு மாதிரியா வாழ்ந்ததுனால சொல்றாரு, நீங்களும் சபைக்கு உங்களை மாதிரியாய் காண்பீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் வாசிக்கலாமே. 1 பேதுரு தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே நீதியாக இருக்கும். 1 பேதுரு 2:19 தானே? வாசிங்க 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அன்புகளை தொடர்ந்து வரும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை பின்பற்றி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை
பின் வைத்து போனார். அப்ப நம்ம யாருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து போனோமா? கிறிஸ்துவின் பாதடிகளை பின்தொடர்ந்து போகிற நல்லதொரு அனுபவத்தில் நம்ம வாழ வேண்டும். அதனால வேதம் சொல்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், நடந்து கொண்டிருந்தான். எப்பொழுது அவன் கிறிஸ்துவை அறிந்து கொண்டானோ அன்று முதல் அவன் கிறிஸ்துவோடு நடக்கிறவனாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. அதனாலதான் பேதுருட்ட கேட்டு பாருங்க, உன்னுடைய ஆடை பட்டு ஜனங்கள் எப்படி சுத்தமானார்கள்? எப்படி கேட்கிறாங்க. அதாவது பேதுருட்ட கேட்கிறாங்க, எப்படி இப்படி ஆடை பட்டு சுத்தமாக்கப்பட்டார்? நல்ல கவனிங்க. பேதுருட்ட கேட்கிறாங்க, எப்படி உங்க ஆடை பட்டு சுத்தமானாங்க? அவர் சொல்றாரு, கிறிஸ்துவை நான் ஆடையாய் தரித்திருந்தேன். அப்படிங்க, கிறிஸ்துவன் ஆடையா தரித்திருந்தா என்னுடைய ஆடை பட்டு சுத்தமாவாரு. பவுலுக்கு சொல்லப்படுறது, அப்படி ஆடை கொண்டு போட்டவங்க என்ன செய்வாங்களாம்? சுத்தமாவாங்க. பேதுருட்ட கேட்டேன், இப்படிப்பா அப்படி நிழல் பட்டு சுத்தமான ஏன் தெரியுமா? அவர் எனக்கு நிழலாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அவரை ஆடையாய் தரித்துக் கொள்ள வேண்டும். அவர் நம்மளோட நிழலாக குழப்பிட்டே போயிடணும். சும்மா நான் போகும்போது என் நிழல் ஏன் கூட வரலன்னா புரியுதா? அப்ப நம்ம யாரு? எத்தனை புரியுதுன்னு தெரியல. என் நிழல் என் கூட வரலன்னா நம்ம யாரு? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19 20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருப்பவர் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்களவா அப்படி இருப்பீர்கள்? நீங்களோ எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 7 சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகிறார். நல்ல கவனிங்க. வேதத்துல 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபம் உண்டு. அதுல 7 சபையை பற்றி எழுதிவிட்டு அதன் சிறப்பு என்ன என்பதை எழுதுவதை பார்க்க முடியும். முதலாவது ரோமர் சபை மக்களுக்கு எழுதுகிறார். வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் அங்கே தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் விசுவாசத்தில் மாதிரியாய் வாழ்ந்தார்கள். நல்ல கவனிக்கணும். ரோமர் சபை விசுவாசத்தில் மாதிரியான சபை. கொரிந்து சபை மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா சம்பூரணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. கலாத்திய சபை மக்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா தன்னையே முழுவதும் ஒப்பு கொடுத்த சபை. வாசிங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு. கலாத்தியர் 1:6 தானே? வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திருப்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் வேறல்ல. கலாத்தியர் 1:6 வாசிக்கிறீங்க. கலாத்தியர் 1:5 வசனம் வாசிங்க. அந்த வசனம் ஒன்று மாற்றி எழுதியிருக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தெளிவாய் சொல்லப்படுகிறது, தன்னை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறவர்களா இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எபேசு சபை அன்பில் மாதிரியா இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கொலேசு சபை மக்கள் சத்தியத்தின்படி வாழ்ந்து பலன் தருகிற சபையா இருந்தார்கள். பிலிப்பு சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அநேகருக்கு பிரியமான சபையா இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த தெசலோனிக்கே சபையை பார்த்து இப்படியாக சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமே ஒருமுறை. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்கள். நீங்கள் மிகுந்த ஊற்றத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றி. நல்ல கவனிக்கணும். திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். ஏமா தெசலோனிக்கே பட்டணம் நல்ல சுகமா வாழ்ந்து நினைக்கிறீங்களா? தெளிவாய் சொல்லுகிறது, உபத்திரவத்திற்குள்ளாய் வாழ்ந்தவர்கள். எப்படி? சுவிசேஷத்தை கேட்டு அந்நிய தேவர்கள் விட்டு தேவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்கள். நீங்க அந்த தெசலோனிக்கே அந்த வசனத்தை ஃபுல்லா நீ வாசித்து அந்த அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும், சுவிசேஷத்தை கேட்டு அந்நிய தேவனை விட்டு தேவனிடத்தில் திரும்பின சபை.
மனம் திரும்பின சபை, விசுவாசத்தை கிரியைகளில் காண்பித்த சபை, அன்புள்ள சபை. அது மட்டுமல்ல, தான் பெற்றுக்கொண்ட இன்பத்தை அநேகர் பெற வேண்டும் என்பதற்காக சுவிசேஷத்தை அறிவித்த சபை, வசனத்தின்படி செயல்பட்ட சபை, உபத்திரவத்தில் சந்தோஷமாய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட சபை. அது மட்டுமல்ல, தேவனை பின்பற்றின சபை, தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்ட சபை, அதோடு இருந்து விடாதபடி அநேகருக்கு முன்மாதிரியான சபை. இன்னொரு காரியத்தை சொல்லட்டா, 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இருவரும் கோவாக்கி நம்ம நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாகிய அவருடைய குமாரனாகிய பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்த சபையுமா இயேசு கிறிஸ்து வருகையை நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோமா? ஆனால் தெசலோனிக்கே சபை அப்படி அல்ல. அநேகருக்கு மாதிரியாக தன்னை காண்பித்தார்கள். அன்பில் மாதிரி, விசுவாசத்தில் மாதிரி, கொடுப்பதில் மாதிரி, சுவிசேஷம் அறிவிப்பதில் மாதிரி, வேத வசனத்தை ஏற்றுக்கொள்வதில் மாதிரி, தேவனுடைய வருகையை எதிர்பார்ப்பதில் மாதிரியாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. எம்மா, பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது, உபத்திரம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவர்கள் மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1லிருந்து 6 வரை. அவர்கள் அம்பில் கோரி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதர்கள் நல்ல கவனிங்க, தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனை சேர்ந்த சீஷர்களும். 6வது வசனம் வாசிங்க. அவர்களை காணாமல் 6 அவர்களை காணாமல் யாசோனையும் சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளுக்கு இழுத்துக்கொண்டு அந்த உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் நல்ல கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவை மாதிரியாய் காண்பிக்க பவுல் ஒரு இடத்துக்கு போனான். அங்க அவர்கள் கிறிஸ்து இயேசுவை மாதிரியாய் வாழ்ந்து காண்பிப்பார்கள். அதை தெசலோனிக்கே பட்டணத்திற்கு பவுல் சொல்கிறான். எல்லாரும் சொல்கிறார்கள், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா? அந்த தெசலோனிக்கே பட்ட ஜனங்கள் உலகத்தை கலக்கிற மனிதர்களாய் மாறுவதற்கு காரணம், உலகத்தை கலக்கிற ஒரு மனிதன் அங்கே கால் ஊன்றினான். இயேசுவை காண்பிக்கிற ஒரு மனிதன் அங்கே கால் ஊன்றினான். இன்னைக்கு நாம் யாரை காண்பிக்கிறோம்? அல்லேலூயா. அதாவது பவுலை குறித்து மட்டும் 2-3 வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம் என்று விரும்புகிறேன். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். என்னது? எல்லாரும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் இப்படியாக சொல்கிறார், நான் கிறிஸ்து இயேசுவை யாரை சொல்ல முடியுமா அந்த வார்த்தை? பவுலை குறித்து வேத வல்லுநர்கள் இப்படியாக சொல்கிறார்கள், அவர் இன்னொரு கிறிஸ்து. கிறிஸ்து எப்படி அந்த பரன் விட்டு இறங்கி வந்தாரோ அதே பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாம் வேண்டு விட்டு வந்தவர். என்றைக்கு அவர் கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாரோ அன்று முதல் பவுலுடைய வாழ்க்கை வேறுபட்டதாக இருந்தது. கிறிஸ்துவுக்காய் மரிப்பதற்கு ஆயத்தம், எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தான் மரிப்பதற்கும் ஆயத்தம் என்று இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தாரோ அதே போல பவுல் எல்லாவற்றிற்கும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். மரிப்பதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். கிறிஸ்துவின் அந்த விட்டியனை பிரிப்பவன் யார்? அவனிங்க பவுலை குறித்து பவுல் இப்படியாக சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுவாயிருங்கள். ஒரு இடத்துல சொல்லுவாரு, ராஜா சொல்லுவாரு, என்னையும் கிறிஸ்தவனாய் மாற இல்லையா, இந்த கட்டுகள் தவிர எல்லாரும் என்னை போல் மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. ஏன் தெரியுமா பவுல் ஏன் இப்படி சொல்றாரு? எப்படி நம்ம பவுலை பின்பற்றுவது? அவரிடத்துல என்ன குணம் இருக்குது? வாசிங்க 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் வாசிங்க. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறிய ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர். என்கிட்ட ஒரு குற்றமும் யாரமா சொல்றா? இயேசுவை பின்பற்றினவன், இயேசுவை மாதிரியாய் பின்பற்றின ஒரு மனிதன் சொல்லுகிறான், என்னிடத்தில் ஒரு குற்றம் இல்லை, அதனால நீதிமான் சொல்ல மாட்டேன், என்னை நியாயம் விசாரிக்கிறவர் உண்டு. அதனால பவுல் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அதோடு நின்று விடாதபடி அந்த 16வது வசனம் வாசிங்க. ஆகையால் என்னை பின்பற்றுகிற ஆகுங்கள் என்று உங்களுக்கு வாசிங்க. அதே பகுதி 16 1 கொரிந்தியர் 4:10. ஆகையால் ஆகுங்கள் என்று உங்களுக்கு. எப்பா எப்படி நமக்கு யார் மாதிரி? இயேசு. ஆனா கொரிந்தியருக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், என்ன பின்பற்றுங்க பயம் தெரியுமா? நான் கிறிஸ்துவின் பாதடிகளை பின்பற்றி நடக்கிறேன், அவருடைய அடிச்சுவடியில் நடக்கிறேன். நான் எப்படி இடர்வதில்லையோ அதே போல நீங்கள் அவர் பாதைகளில் நடப்பீர்கள், நீங்கள் இடர்விடுவதில்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். உங்கள் மேல் பாரத்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். நீங்கள் எங்களை பின்பற்றி
வாசி அப்படி வாசி. வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனால் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று எப்பா வாய்க்கிலியங்க பிரசங்கம் பண்றதில்ல, உங்களுக்கு விரும்பாக அந்த மாதிரியான வாழ்க்கை நான் வாழணும். நீ வாழும் சொன்னதில்ல, ஒரு வருடம் 3 வருடம் என்ன பார்த்திருக்கு, நான் வாழ வேண்டும் சொல்லிட்டு போறதில்லை, செய்கைகள் காண்பிக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு மாதிரியாக காண்பித்தேன் அல்லவா, அந்த மாதிரியின்படி. அதனால இயேசு மோசேயிடம் சொல்லும்போது, நான் எப்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அதன்படி ஆசரிப்பு கூடாரத்தை செய்யுங்கள். நான் காண்பித்தேன் அல்லவா, மோசேயை காண்பிக்கிறார், இப்படிதான் இருக்கணும். ஆசரிப்பு கூடாரம் இப்படிதான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். கிறிஸ்தவ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். மாறக்கூடாது, நடையில மாறக்கூடாது, பேச்சில மாறக்கூடாது, செய்கிற மாறக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இந்த வேதாகம் கற்றுக் கொடுக்கிறது. இப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும். எப்படி? சும்மா பேச்சு வந்து செய்கள் ஒன்றல்ல, எனக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறாரா சொல்லுங்க. இன்னையிலிருந்து என் பேச்சில, என் நடக்கையில, என் செய்கையில நான் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் வாசிக்கலாமே. கன்னடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடைய சின்னதாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியங்கரமாக வீடுகள் தோறும் வாசி 24 அதே பகுதி 24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக என்ன சொல்றாரு? என் பிராணன் எதையும் குறித்து எனக்கு நான் செத்தாலும் என் பிராணனையும் நான் அருமையாக என்ன. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவிற்கா எதையும் இழப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்க முடிகிறது. வாசிங்க அதனுடைய 33வது வசனம். சொல்றாரு பாருங்க, உங்களில் ஒரு சபையில ஒரு ஊழியக்காரர், நீங்க 10 ரூபா போட்டு ஆண்டு உங்களுக்கு 100 ரூபா, இந்த பைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறாரு. சொல்லி புரியுதா? பைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறாரு. அவனுக்கு விருப்பம் தான் கொடுப்பான்னு சொல்றேன். எப்படி? நான் சொல்லி நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க 1000 ரூபாய் கொடுப்பீங்க, அப்படிதானே? இங்க 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா, அவன் 1000 ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் ரூபா. அவன் அப்படிதானே போவான். அப்ப 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 கொடுத்தா அப்ப ஆண்டவர் யாரு? ஆண்டவர் எப்படி பாக்குறான்? பைனான்சியரா. இதுல புரியுது நான் சொல்றது? நல்ல கம்பெனி அப்படி அல்ல. பவுல் சொல்றாரு, ஒன்றரை ஒண்ணு எடுத்துக்கொள்ளவும் சொல்ற ஒருவனுடைய வெள்ளி ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நீங்கள் அறிந்திருக்கிறபடி வாசிங்க, எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் இந்த கைகளே உனக்கே தெரியும் நான் எப்படி வாழ்ந்தேன். உனக்கு நான் எப்படி இருந்தேன், உன்ட்ட அதத்தா இதத்தாடி நீ கேட்கல, நானே என் சொந்த கையால வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவதை பார்க்க முடிகிறது. நல்ல கவனிக்க தேவச்சனங்களே. அந்த 24:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 24 அதனுடைய 16. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன். அதென்னால் இவர்கள் மதவேதம் என்று சொல்லுகிறவை யார் மார்க்கின்படியே எங்கள் 16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க வேண்டும் என்று. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுக்கு முன்பாக நாங்கள் சரியாகத்தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, மனுஷனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். நம்ம சொல்றோம் ஆண்டவர் பார்வைக்குனா, ஏன்னா அவர் இப்போது கேட்க மாட்டாங்க, தைரியமா சொல்லுவோம் ஆண்டவர் பார்வைக்குனா இல்லங்க, மனிதனின் பார்வையிலும் தேவனை காண்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்திருக்கார். சொல்லுவாங்க, அப்படி வாழ முடியுமாயா? கிறிஸ்துவை போல வாழ முடியுமா? ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறாரே, பவுல் என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறாரே, அவர் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானே. அவர் சொல்வார், நான் உங்களை போல பாடுள்ள மனிதர்கள் தான். அந்த மனிதன் வாழ்ந்திருக்கிறார் அல்லவா? இப்போ அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்டது. அவர் பட்ட வேதனை, அவர் பட்ட கஷ்டம், அவர் பட்ட துன்பம் அப்படி சொல்லிட்டா நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. இயேசு கூட அடிக்கப்படுவது ஒரு நாள் அடிக்கப்பட்டார். பவுல் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டார். எப்படி?
ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டார். இயேசுடைய பாடுகள் அந்த ஒரே நாளில் முடிந்தது. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் அப்படி அல்ல. 62 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வேதனைகளை சந்தித்துக் கொண்டு வந்தார் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எதிரும் அவர் சொல்றாரு, சிங்கங்கள் எங்களை பட்சிக்க வந்தது. நிறைய ஜனங்கள் அவர்களை அடித்தாங்க, கல்லறையில் எரிகிறாங்க, சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க. எதை குறித்து அவர் பொருட்படுத்தவில்லை. என்னை குறித்த தேவ திட்டம் என்ன? அவருடைய நோக்கம் என்னை குறித்த திட்டம் அவரை மாதிரியாக காண்பிப்பதே. ஹல்லேலூயா. கரங்களை சத்தமாக ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் வாசிக்கலாமே. அவர் மரித்தோருக்கு எழுப்பினார், இனிவரும் கோபாலகிரி என்று நம்மை நீங்களாக்கி இரட்சகருமாயிருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்கள். நாம் அநேகருக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டுமே தவிர ஒரு மாதிரியா வாழக்கூடாது. எப்படி? அநேகருக்கு முன்மாதிரியா வாழவே தவிர ஒரு மாதிரியா இன்னைக்கு எல்லாரும் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியே